எனவே முன்விரோதம் காரணமாக மிராசு மணிவேலு தான் ஐயனாரை கொலை செய்திருக்கிறார் என்பது சந்தர்ப்ப சாட்சிகளில் இருந்து சந்தேகம் வர நிரூபணமாகிறது. கணம் நீதிபதி அவர்கள் வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் மணிவேலு, உங்க சார்பில் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரு நீதிமன்றங்கிறது கோயிலுக்கு சமம், நீதிபதிங்கிறது தெய்வத்துக்கு சமம். இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நான் குற்றவாளியா தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கும் ஐயனாருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது உண்மை, கைகலப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனா சத்தியமா நான் அவனை கொலை செய்யலீங்க. இதை தவிர சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. சாட்சியங்களை விசாரிக்க டாக்டர் கிரீதரன், டாக்டர் கிரீதரன், டாக்டர் கிரீதரன். கொலை செய்யப்பட்ட ஐயனார் பணத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் நீங்க தானே? ஆமா. டாக்டர், ஐயனார் எப்படி கொலை செய்யப்பட்டார்னு உங்களால சொல்ல முடியுமா? மிக நீளமான கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். வேறு ஏதேனும் காயங்களோ எலும்பு முறிவுகளோ அவன் உடலில் காணப்பட்டதா? இல்ல. திடீர் தாக்குதல தான் ஐயனார் கொலை செய்யப்பட்டிருக்கணும். அப்படின்னா இது திட்டமிட்ட கொலையாத்தான் இருக்கணும், இல்லையா? இருக்கலாம். டாக்டர், கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள மணிவேலுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பழக்கம் உண்டா? சின்ன வயசுல இருந்தே மணிவேலு எனக்கு நல்லா தெரியும். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு நான் ஒரு புகழ்பெற்ற டாக்டரா இருக்கேன்னா அதுக்கு காரணமே மணிவேலோட அப்பா தான். சுருக்கமா சொல்ல போனா மணிவேலு ஒரு நல்ல நண்பர் மட்டும் இல்ல, பாசமுள்ள சகோதரர். மணிவேலு தான் கொலை செய்தார்னு போலீஸ் தரப்புல நம்பப்படுது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூரியன் மேற்க தான் உதிச்சுதுன்னு சொன்னா சொன்னவங்களைத்தான் சந்தேகப்பட முடியுமே தவிர சூரியனை சந்தேகப்பட முடியுமா? அப்படின்னா மணிவேலுவை நீங்க நிரபராதின்னு சொல்றீங்க. அவனை குற்றவாளின்னு சொன்னா சத்தியமே செத்து போச்சுன்னு அர்த்தம். நீங்க போலாம். தேங்க்யூ. இன்னும் விசாரிக்க வேண்டிய சாட்சியங்கள் யாராவது இருக்கிறார்களா? நான் இருக்கிறேன். மேலானது தர்மம். அந்த நீதியை ஆளக்கூடிய நீ என் முன் நிற்பது தர்மம் அல்ல. உட்கார். தாயே, தயவு செஞ்சு எங்களை மன்னிக்கணும். நாங்க வணங்குற திரிபுர சுந்தரியா அன்னை பராசக்தியாவே இருந்தாலும் கோர்ட்டுன்னு வந்துட்டா முறைப்படி விசாரிக்க கடமைப்பட்டிருக்கோம். Yes, proceed. அனைத்திற்கும் மூலமான ஆதிசக்தியின் மீது ஆணையாக நான் சொல்வது அத்தனையும் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உன் பெயர்? மாரியம்மன். ஊர்? சமயபுரம். நீ
நீதிமன்றத்திற்கு வந்திருக்கும் காரணம்? சத்தியத்தின் சார்பாக சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். நீ சொல்ல வந்த உண்மையை தாராளமாக சொல்லலாம். அனைத்து சாட்சியங்களும் இந்த மணிவேலுவை ஒரு நிரபராதி என்று சொன்னார்கள். ஆனால் இந்த அன்னை சொல்கிறேன், இவன் ஒரு குற்றவாளி. இவன் குற்றவாளிதான். இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். சகலத்துக்கும் சாட்சியான சமயபுரத்து மகமாயை சொல்கிறேன், இவனை நீ தண்டித்தே தீர வேண்டும். இது என் கட்டளை, இது என் கட்டளை. மகமாயி, இவ்வளவு கனவா? அம்மா பராசக்தி, இது என்ன சோதனை? ஊரே அவனை நிரபராதின்னு சொல்லும் போது நீ மட்டும் அவனை குற்றவாளின்னு சொல்றியே. ஊரறிய சொல்லப்பட்ட அந்த சாட்சியத்தை நம்புறதா இல்ல உன் சாட்சியை நம்புறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த வழக்கை தீர விசாரித்ததில் மிராஸ்தார் மணிவேல் ஒரு குற்றவாளி என்பது சந்தேகமில்லாமல் நிரூபணமாகிறது. எனவே மிராஸ்தார் மணிவேலுவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்னங்க, எங்க புறப்பட்டீங்க? இனிமே இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு மரியாதை இல்லை. ஏன்னா இது உங்க அப்பா உனக்கு எழுதி வச்ச வீடு. என்னங்க இது? இத்தனை வருஷமா இல்லாம என் வீடு உன் வீடுன்னு பிரிச்சு பேசுறீங்க. இவ்வளவு நாளா அப்பாவியாவும் யோகியனாவும் இருந்த மணிவேலு இப்போ உன் கண்ணுக்கு குற்றவாளியா தெரியல. அதே போலத்தான் இதுவும். நில்லுங்க. மணிவேல் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதை விட 1000 மடங்கு எனக்கு இருக்கு. பழக்கம் வேற, வழக்கு வேற. பந்தத்துக்கும் பாசத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் தீர்ப்பு. அதுவும் இது நான் கொடுத்த தீர்ப்பு இல்ல, அந்த தெய்வமே கொடுத்த தீர்ப்பு. இந்த தப்பான தீர்ப்புக்கு அந்த தெய்வம் தான் ஆதாரம்னா அதை நான் தூக்கி எறியவும் தயாரா இருக்கேன். உன்னோட வாழ்ந்ததுக்காக மட்டுமில்ல, இதுவரைக்கும் அந்த தெய்வத்தை வணங்குறதுக்காகவும் நான் வெட்கப்படுறேன். நீங்களா இப்படி பேசுறீங்க? அம்மன் பாதங்களை போட்டு அவ சொன்ன தீர்ப்பையே கோர்ட்ல சொன்ன போதெல்லாம் எனக்கு ஆதரவா இருந்து தட்டி கொடுத்த நீங்களா இன்னைக்கு என் நெஞ்சில எட்டி உரைக்கிறீங்க. அர்ஜுன் அம்ப தொடுத்த போதெல்லாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்ட துரோணருக்கு அப்ப தெரியலையே அந்த அம்பு கடைசியில அவர் நெஞ்சையே குறிபாக்கும்னு. அப்படி ஒரு தர்ம போர் நம்ம குடும்பத்துல நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறதா? நீ மணிவேலு மட்டுமா குற்றவாளி சொன்ன? 4 பேருக்கு முன்னாடி என்னைய குற்றவாளி ஆக்கிட்டியே, உன்னை நான் எப்படி மன்னிக்க முடியும்? உங்களையா? பின்ன நான் மணிவேலுவ நிரபராதி சொன்ன சாட்சியத்தை நீ பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கலையே. அப்படின்னா நான் பொய் சாட்சி சொன்னதாகத்தான் அர்த்தம். டாக்டர் கீதரங்கிற கௌரவமான மனுஷன் பொய் சாட்சி சொல்ற அளவுக்கு இறங்கின அப்புறம் இந்த நீதி தேவதையோட வாழறதுக்கு என்ன அருகதை இருக்கு? அதனாலதான் உன்னை பிரிஞ்சு வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க நினைக்கிறபடி அந்த தீர்ப்பு தப்பானதாவே இருக்கட்டும். ஒரு நீதிபதியா இருந்த செஞ்ச தப்புக்கு ஒரு மனைவியா இருந்து தண்டனை அனுபவிக்கணுங்கிறீங்களே, இது என்னங்க நியாயம்? நானும் உன் புருஷனுங்கிற முறையில இந்த விட்டு விட்டு போகல. உன்னால அநியாயமா தண்டிக்கப்பட்ட மணிவேலோட கூட பிறக்காத அண்ணன்கிற முறையில தான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ யார குற்றவாளின்னு தீர்மானிச்சியோ அவனை நிரபராதி நிரூபிச்சு வெளியில கொண்டு வர்றேன். அதுக்கப்புறம் உன் புருஷனா இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறேன். என்னங்க, வேண்டாங்க, சொல்றதை கேளுங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.